ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் வீலாக். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்களோட இந்தியா ட்ராவல் வீலாக் தான் பார்க்க போகிறோம். எங்களுக்கு வந்து வெனஸ்டே ஈவினிங்காக தான் ஃப்ளைட் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஒரு 9 o'clock தான் ஃப்ளைட்டு. ஸோ அதனால் ஒரு 5-6 மணிக்கே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு வந்து மொத்தம் 3 சூட்கேஸு. 2 சூட்கேஸ் வந்து நாங்கள் லக்கேஜில் போட்டுருவோம். இன்னொரு சின்ன சூட்கேஸ் வந்து ஹேண்ட் லக்கேஜ். அப்போ 2 வந்து பேக் வந்து வச்சுருக்கோம். நாங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக வந்து கிளம்புறோம். என் ஹஸ்பண்ட் தான், அவருக்கு தான் வந்து ஹரிபரி, ஏன்னா அவர் தான் வந்து பாஸ்போர்ட் பார்க்குறது எல்லாத்தையும் அவர் தான் செக் பண்ணிவார். ஸோ அவர் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. நாங்கள் 3 பேர் நல்லா வந்து ஜாலியாக வந்து கிளம்பி ரெடி ஆகிட்டோம். டாக்ஸியில் தான் கிளம்புறோம். எங்கள் வீட்டில் இருந்து ஏர்போர்ட் வந்து ரொம்ப வந்து டிஸ்டன்ஸ் வந்து கம்மி தான். சிங்கப்பூரில் எல்லா இடங்களுக்குமே உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கம்மி தான். நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து ஒரு மேக்ஸிமம் வந்து 30 minutes வந்து ஆகும். பஸ்லேயே நம்ம போய்க்கலாம். பஸ்ஸே வந்து த்ரூ பஸ்ஸே உங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டுக்கே த்ரூ பஸ் வந்து இருக்குது, நிறையவே இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு லக்கேஜ் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் வந்து டாக்ஸி வந்து ப்ரிஃபர் பண்ணோம். ஸோ எங்களுக்கு வந்து டெர்மினல் 2ல் வந்து ஃப்ளைட்டு நாங்கள் ஸ்கூட்டில் தான் போகிறோம். ஸோ டெர்மினல் 2ல் வந்து இறக்கி விட்டாங்க. சிங்கப்பூர் ஏர்போர்ட் வந்து பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த மோஸ்ட்டு ரொம்ப க்ளீனாக இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏர்போர்ட்டு. எவ்ரி இயர் வந்து நிறைய வந்து புதிய டெக்னாலஜி எல்லாமே வரும். டெர்மினல் 4ல் பார்த்தீங்கன்னா ஒரு 3D எஃபெக்டில், ஒரு நல்ல அனிமேஷன் எஃபெக்டில் வாட்டர் ஃபால் வர்ற மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருந்தது. ஆனால் எங்களுக்கு வந்து ஃப்ளைட் நாங்கள் அங்கே போடலை. ஸோ அதனால் வந்து அதை பார்க்க முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் நான் வந்து அந்த வாட்டர் ஃபால் எஃபெக்டாக இருக்கிற அந்த டெர்மினல் 4 வந்து நான் காட்டுறேன். இந்த வீடியோ இதுவுமே பார்த்திங்கன்னா நான் இத்தனை வருஷம் வந்து பார்த்துட்டு இதை வந்து இந்த ரெயின் ட்ராப் டான்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. பசங்களும் பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் இப்போ தான் ஃபஸ்ட்டே வந்து நோட் பண்ணுறேன். நிறைய தடவை வந்திருக்கோம், ஆனால் என்ன நோட் பண்ணதே இல்லை. அந்த ரெயின் ட்ராப் டான்ஸிங் வந்து செம்மையாக இருந்தது. அது வந்து ரொம்ப ரிதமாக சூப்பராக வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பேக்கை வந்து லக்கேஜ் ட்ராப் அங்கேயும் போயிட்டு ஸ்கேன் பண்ணி ட்ராப் பண்ணிவிட்டு இமிக்ரேஷனையும் முடிச்சிட்டோம். ஏன்னா நாங்கள் கிட்ஸோடு வச்சுருக்கனால நம்ம டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு டின்னரும் நம்ம சாப்பிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸாக வந்து கேட்டு பக்கத்தில் போய் வெயிட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த நாசிலம்மா தான் வாங்கினேன். என் பொண்ணு வந்து நூடுல்ஸ் வாங்கிக்கிட்டா. இது வந்து ஏர்போர்ட்டில் உங்களுக்கு நிறைய ஃபுட்டு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த நாசிலம்மா வந்து ரொம்ப ஃபேவரேட். ஸோ நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். ஒரு 7:30க்குலாம் நாங்கள் டின்னர் முடிச்சிட்டோம். ஏன்னா 9 o'clock வந்து எங்களுக்கு ஃப்ளைட்டு. ஸோ அதனால் 7:30 முடிச்சுட்டு நாங்கள் வந்து கேட்டுக்கு வெளியே வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் போகிறது ஸ்கூட்டு தான். கோயம்புத்தூருக்கு தான் போனோம். ஃப்ளைட்டு வந்து ஒரு சீட்டு கூட வந்து ஃப்ரீயாக இல்லை. ஃபுல் ஃப்ளைட்டும் வந்து ஆக்குபைடு தான். ஸோ பொண்ணு அப்பா அவங்களாம் என் ஹஸ்பண்ட் எல்லாம் ஒரே 3 சீட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரோவில் வந்து உட்காந்துட்டாங்க. நான் மட்டும் எப்போயுமே சிங்கிள் தான். நான் வந்து எப்போயுமே தனியாக தான் உட்காருவேன். ஏன்னா அவங்கெல்லாம் அவங்க அப்பா கூட தான் உட்காந்துப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டு பொள்ளாச்சியில் வந்து எங்கள் நாத்தனார் வீடு இருக்குது. ஸோ அங்கே நைட்டு வந்து அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கார் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கள் ஊருக்கு. போடிநாயக்கன் ஊருக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே வந்து நம்ம பாட்டு பாடிக்கிட்டே சொர்க்கமே என்ற பொள்ளாச்சி டு தேனி போகிறதுக்கு மேக்ஸிமம் வந்து 4 hours ஆகும். நம்ம டிராஃபிக்லாம் இல்லாட்டி மழையெல்லாம் பெய்யலாட்டி நம்ம 4.5 hours நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். இனி ஒரு 1 monthக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.